அதிகாரம் பலம் வாய்ந்த அதிகாரம். செவ்வாய் என்றாலே என்ன அமைப்புங்க? அதிகாரம். அப்போ அந்த அதிகாரம் தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடிய அமைப்பு தான் பலமாக இருக்கின்றது. தற்போது சந்திப்பு நிகழ்ந்திருந்தாலும் கூட திரு மோடிஜி ஐயா அவர்கள் நீடிப்பதற்கான அமைப்பு இருக்கு. இருப்பினும் 2027 ராகு பகவானினுடைய திசையானது திரு மோடிஜி ஐயா அவர்களுக்கு ஆரம்பிக்கின்றது. ராகு எங்கே இருக்கின்றார்? 5ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தானம், அதிர்ஷ்டம், மன மகிழ்ச்சி ஸ்தானம். அந்த இடத்துல ராகு பகவான் இருக்கின்றார். அப்போ என்ன நினைப்பாரு? நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் ஓய்வு நிலையை அடைய வேண்டும். அப்போ ஓய்வை விரும்பக்கூடிய அமைப்பில் அப்போ அந்த காலகட்டம் வருதுங்க. 2029க்கு முன்பாக 2027 மிடிலேயே திரு மோடிஜி ஐயா அவர்களுக்கு தசை மாற்றம் நிகழ்கின்றது. தசை மாற்றம் தான் ஒரு மனிதனுக்கு மாற்றத்தை தரும். தசை மாறும்போது மாற்றம் நிகழ்ந்தாகணும். தற்போது அதற்குண்டான சூழ்நிலைகள் வலிமையாக இல்லை என்று தான் சொல்ல முடியுது. இருப்பினும் தொடர்ச்சியாக ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய தலைவராக 2027 அவராகவே தானாகவே விரும்புவார். வேறொரு தலைவரை முன்னிறுத்துவார். வேறொரு தலைவரை முன்னிறுத்தக்கூடிய அமைப்பானது வலிமையாக வருகின்றது. எந்த திசையில்? ராகு பகவானுடைய திசை. ராகு குருவின் வீட்டிலே இருக்கின்றார் என்ற அமைப்பில். ஆனால் வரும் காலங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு கௌரவமான அமைப்பில் தான் அவர் விலகுவார். வேறொரு முன்னிலைப்படுத்தி தான் அவர் விலகக்கூடிய தன்மையானது ஏற்படும் சொல்லலாம். அவ்வாறு வரக்கூடிய அமைப்பில் எதிர்கால ஃபியூச்சரில் யாரை அவர் தலைவராக முன்னிலைப்படுத்துவார்? வரும் காலங்களில் பிரதமர் வேட்பாளராக யாரை அறிவிக்கக்கூடிய அமைப்பானது இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது 3 முக்கியமான தலைவர்களுடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யும்போது நமக்கு வெளிப்படுதுங்க. அதில் முக்கியமாக பார்க்கும்போது திரு யோகி ஆதித்யநாத் ஐயா அவர்கள், திரு அமித்ஷா ஐயா அவர்கள், திரு நிதின் கட்காரி ஐயா அவர்கள், இவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது இதில் இவர்கள் அடுத்த கட்ட தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பலமாக இருக்கின்றது என்று சொல்ல முடியுதுங்க. இந்த மாற்றமானது, இந்த சந்திப்பானது நிகழ்ந்தாலும் கூட திரு மோடிஜி ஐயா அவர்கள் இன்னும் சில ஆண்டுகள் தொடர்வதற்கான அமைப்பு தான் வலிமையாக இருக்கின்றது என்று ஜோதிட ரீதியாக நம்மால் உறுதியாக சொல்ல முடியுது. இருப்பினும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு அதிர்ஷ்டமான, ஏன்னா பிஜேபி தற்போது கடந்த தொடர்ச்சியாக 3 முறை இதுவரைக்கும் ஒரு வரலாற்று சாதனை படைத்த நிகழ்வு என்பது இல்லை. ஆனால் அந்த வரலாற்று சாதனை நிகழ்வை திரு மோடிஜி ஐயா அவர்கள் நிகழ்த்தினார் என்றால் அவருடைய ஜாதகம் அதற்குண்டான அமைப்பை தந்தது. சந்திரமங்கல யோகம், நீச்சபங்க ராஜ யோகம், லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே லாபத்திலே சூரியன் பலமாக அமர்ந்த ஒரு அற்புதமான அமைப்பானது திரு மோடிஜி ஐயா அவருடைய ஜாதகத்தில் காணப்படுகின்றது என்று சொல்லலாம். இன்னும் சில ஆண்டுகள் தன்னுடைய அதிகாரத்தை அவர் நீட்டித்து நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பானது வலிமையாக இருக்கின்றது என்று ஜோதிட ரீதியாக நம்மளால உறுதியாக சொல்ல முடியுதுங்க.